ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். நம்ம இன்றைக்கி புத்தகங்கள் சிறந்த நண்பர்கள் அப்படின்ற பகுதி தான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி உங்களுக்கு ஸ்க்ரீன் முருகர் ஸ்க்ரீன் வச்சுருக்கேன். ஆக்சுவலி டாபிக் வேறு, பட் இது எனக்கு எடுக்கும் பொழுது வந்துச்சு. ஸோ கடவுள் இதை வச்சுருக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம எல்லோருக்கும் வணக்கம் அப்படின்ற புத்தகம் கோபிநாத் அவர்களுடையது. அதில் ஒரு பாகம் தான் பார்க்கலாம். திட்டங்கள் திருத்தப்படும். ஓகேவா? 67 பேஜ் நம்பர். திட்டங்கள் திருத்தப்படும். நீங்கள் ஒன்றில் வெற்றியடைய வேண்டுமென்றால் முதலில் நீங்கள் அந்த களத்தில் இருந்தாக வேண்டும். நான் நினைத்தது நடக்கவில்லை என்று ஒதுங்கிக் கொண்டால் உங்கள் தோல்வியை நீங்களே உருவாக்குகிறீர்கள் என்று பொருள். என் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கணும்னு திட்டம் போட்டேன். ஆனால் அது ஏதோ ஒரு பாதையில் போகுது. என் வேலை இந்த மாதிரி அமையணும்னு திட்டம் ஒன்று தெளிவாக வச்சு இருந்தேன். ஆனால் நான் போட்ட திட்டம் ஒன்று நடக்கிறது வேறொன்னா இருக்குது. நீங்கள், நாம் ஏறக்குறைய எல்லாருக்கும் திட்டம் திவாலான சோக கதை உண்டு. 21 வயசில் இன்ஜினியரிங் முடிக்கணும், 22 வயசில் வேலை, 24 வயசில் சம்பள உயர்வோடு கூடிய ப்ரமோஷன், அப்புறம் அமெரிக்காவிலேயே ஆஸ்திரேலியாவிலேயோ ஆன்சைட், 26 வயசில் கணிசமான பேங்க் பேலன்ஸ், 27 வயசில் இஎம்ஐயில் ஒரு வீடு, அம்சமான மனைவி, அப்புறம் 30 வயசுக்குள்ள ஒரு குழந்தை. நம் திட்டங்கள் தெளிவாகத்தான் இருக்கின்றன. எல்லோருக்கும் சொல்லி வைத்து அடிக்க முடிகிறதா? திட்டத்தின் முதல் இடத்திலேயே அது பட்டென்று பணாலாகி விடுகிறது. நன்றாக படித்திருந்தும் அரியர்ஸ் இல்லாமல் முடித்திருந்தும் 24 வயது வரை என்ன செய்வது என்றே தெரியாமல் சில சமயங்களில் காலம் திணற அடிக்கிறது. போட்ட திட்டம் நடக்கவில்லையே என்ற சலிப்பிலும் எரிச்சலிலும் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்ற யோசனை வர மறுக்கிறது. முறையாக திட்டம் போட்டோம், அதை நடைமுறைப்படுத்த சரியாக உழைத்தோம். ஆனால் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கிறதே என்பதை நம்மால் ஜீரணிக்க முடிவது இல்லை. ஆனால் வாழ்வின் யதார்த்தம் இதுதான். அப்புறம் எதுக்குய்யா திட்டம் போட்டு வாழ்க்கை நடத்துங்கன்னு தேவையில்லாமல் சொல்லித்தர்றீங்க? நியாயமான கேள்விதான். எந்த திட்டமும் குறைந்தபட்ச செயல் திட்டம்தான். திட்டங்கள் சரிதான், ஆனால் அதை ஒவ்வொரு நிலையிலும் தேவைக்கேற்றபடி மெருகேற்றிக் கொள்ளவோ சீரமைத்து கொள்ளவோ தெரிந்திருக்காவிட்டால் எந்த திட்டத்தாலும் பயன் இல்லை. மலையேறுகிற ஒருவன் அதன் அடிவாரத்தில் நிற்கிறபோது இந்த மலையின் உச்சிக்கு ஏறிச் செல்ல வேண்டும் என்று திட்டமிடுகிறான். மலை உச்சியில் ஏறுவதற்கான தகுதியும் அவனிடம் இருக்கிறது. மலையுச்சியில் ஏற வேண்டும் என்று திட்டமிடுவதால் மட்டும் ஒருவன் அதனை நிறைவேற்றிவிட முடியாது. மலையேறும்போது தன்னுடைய திட்டத்தை செயல்படுத்த தேவைக்கேற்றபடி மாற்றங்களை செய்து கொள்வதன் மூலம் அவன் முயற்சி முழுமையடைகிறது. மலையில் இருக்கும் பள்ளங்களில் காலை அழுந்த பதித்து கொள்ள வேண்டும். அருகில் இருக்கிற பாறையின் நீட்டித்த பகுதியை கைகளால் உறுதியாக பிடித்து கொள்ள வேண்டும் என்ற அவருடைய செயல் திட்டம் 10 அடி ஏறிய உடனேயே பலனளிக்காமல் போகலாம். அவர் எதிர்பார்த்தது போல் இல்லாமல் பாறைகளின் நீட்டித்த பகுதிகள் பலமற்றதாக இருக்கலாம். கால்கள் வைப்பதற்கு தோதான பள்ளங்கள் அவர் நினைத்த இடத்தில் இல்லாமல் போகலாம். எவன் ஒருவன் முதல் கட்டத்தில் கிடைக்கும் அனுபவத்தை வைத்து கொண்டு தன் அடுத்த கட்ட திட்டத்தை அதற்கேற்ப மாற்றிக்கொள்ளாமல் இருக்கிறானோ அவனால் கடைசி வரை மலையேறவே முடியாது. மலையேறும்போது 4வது அடியில் கிடைக்கிற அனுபவம் அவனுக்கு ஒரு பாடத்தை சொல்லித்தருகிறது. என்னம்மா படிச்சது? புக் ரீடிங்மா. அதனை கொண்டு அவன் அடுத்த 10 அடிகளை கடக்கலாம். அதற்கு பிறகு கிடைக்கும் அனுபவம் மலையேறுவது குறித்த
குறித்து அவனுடைய திட்டத்தை மெருகேறிய செயல் திட்டமாக மாற்றக்கூடும். அந்த அனுபவங்களை வைத்துக்கொண்டு தன் செயல் திட்டத்தை மாற்றியமைத்துக் கொள்ளும் திறனும் நம்பிக்கையும் கொண்ட மனிதரே தான் எண்ணியதை வெற்றிகரமாக நடத்த முடிகிறது. மற்றவர்கள் பாதி பயணத்திலேயே தங்கள் திட்டம் தோற்றுவிட்டது என்று முடிவெடுத்து திரும்பி விடுகிறார்கள். திட்டமிடுதல் என்பது ஒரு தொடக்கம்தான். அது அப்படியே நடந்தாக வேண்டும் என்ற அவசியமில்லை. மலையேறும்போது ஒவ்வொரு நிலையிலும் கிடைக்கிற அனுபவத்தை வைத்துக்கொண்டு ஒருவன் எப்படி முன்னேறிச் செல்கிறானோ அதே போன்றதுதான் வாழ்க்கையும். ஆனால் திட்டமிட்டபடி எல்லாமும் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பதால் வழிநெடுக கிடைக்கிற அனுபவங்கள் கொடுக்கிற பாடத்தை நாம் கற்றுக்கொள்வதில்லை. மாறாக பயணத்தை பாதியில் முடித்துக்கொண்டு சுருண்டு படுத்துக் கொள்கிறோம். நன்கு படித்து நிறைய சம்பாதித்து வீடு வாசல் கார் என ஒரு வசதியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று திட்டமிட்ட பலரில் வெகு சிலர் மட்டுமே அதை அடைகிறார்கள். அவர்களின் திட்டத்தில் ஏதோ ஓரிடத்தில் சறுக்கல் விழுகிற போது இனி நம் திட்டம் பலிக்காது என்று அவர்கள் அவநம்பிக்கையோடு முடிவெடுத்து விடுகிறார்கள். வெகு சிலரே தங்கள் இலக்கை அடைய அனுபவம் சொல்லித்தரும் மாற்று திட்டங்களை கையில் எடுக்கிறார்கள். சரி, படிப்பு கை கொடுக்கவில்லை, நினைத்த வேலை கை கொடுக்கவில்லை, அதனால் எதிர்பார்த்த சம்பளத்தை எட்ட முடியவில்லை என்று ஏக்கத்தோடு அவர்கள் அமிழ்ந்து விடுவதில்லை. வேலைக்கு போவதற்கு பதிலாக நியாயமான ஒரு தொழிலை கையில் எடுக்கிறார்கள். தங்கள் திட்டத்தை மறுசீரமைப்பு செய்து செயல்படுத்துகிறார்கள். அனுபவங்களின் பயனை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். ஒரு கட்டத்தில் எட்டிய இலக்கை அடைகிறார்கள். என் திட்டம் பொய்த்துவிட்டது என்று சோர்ந்து போகிறவர்களோ ஆட்டத்தில் இருந்து விலகிக் கொள்கின்றவர்களோ இதை செய்ய முடிவதில்லை. நீங்கள் ஒன்றில் வெற்றி அடைய வேண்டுமென்றால் முதலில் நீங்கள் அந்த களத்தில் இருந்தாக வேண்டும். நான் நினைத்தது நடக்கவில்லை என்று ஒதுங்கிக் கொண்டால் உங்கள் தோல்வியை நீங்களே உருவாக்குகிறீர்கள் என்று பொருள். வாழ்க்கை, வியாபாரம், வேலை, காதல், உறவு என அனைத்திலும் அனுபவங்களின் துணை அவசியப்படுகிறது. அதனை பெறுவதற்கு முன்பே பின்வாங்கி விடக்கூடாது. ஒருவர் பூஞ்செடிகள் விற்கும் சிறு பண்ணை ஒன்றை தொடங்குகிறார். தினந்தோறும் இவ்வளவு பேர் பூந்தொட்டிகள் வாங்குவார்கள் என்று கணக்கு போட்டு ஒரு திட்டம் உருவாக்கியிருந்தார். ஆனால் திட்டமிட்டபடி ஒன்றும் நடக்கவில்லை. வீட்டில் இருக்கிற பொருளை வைக்கவே இடமில்லை. இதில் பூந்தொட்டியை எங்கே போய் வைப்பது? போயா என்று சொல்லிவிட்டார்கள். பூந்தொட்டி விற்பதற்காக அவர் பலரை சந்தித்த அனுபவத்தில் பூக்களை ஏற்றுமதி செய்தால் நல்ல வருமானம் கிடைக்கும் என கண்டறிந்தார். பூந்தொட்டிகளை விற்பதற்கு பதிலாக தன் பண்ணையில் வளரும் பூக்களை ஏற்றுமதி செய்தார். ஓரளவு லாபம் கிடைத்தது. ஏற்றுமதி வாணிபத்தில் கிடைத்த அனுபவத்தில் எந்தெந்த நாட்டில் என்னென்ன பூக்களுக்கு கிராக்கி என்பதை கண்டு கொண்டார். அவற்றை அதிகமாக வளர்த்து அவற்றை குறிப்பிட்ட நாடுகளுக்கு அனுப்பி அதிக லாபம் பார்த்தார். எல்லா பூக்களையும் சேர்த்து அழகான பூங்கொத்துகள் செய்து வெளிநாட்டு ஹோட்டல்களுக்கு அனுப்பி வைத்தால் பெரிய லாபம் கிடைக்கும் என்று அடுத்த அனுபவம் பாடம் சொல்லித் தந்தது. இன்று அவர் மிகப்பெரிய கோடீஸ்வரராய் பரிணமிக்கிறார். பூந்தொட்டி விற்று பணம் பண்ண வேண்டும் என்ற திட்டம் பொய்த்துவிட்டதே என்று அவர் பண்ணையை மூடிவிட்டு போயிருந்தால் அவருக்கு கிடைக்க வேண்டிய அனுபவங்கள் கிடைக்காமலே போயிருக்கும். அவரால் புதிய புதிய திட்டங்களை உருவாக்கி இருக்க முடியாது. அவர் வெற்றியின் முதல் புள்ளி களத்தில் இருக்க வேண்டும் என்ற அவரின் உறுதியான சிந்தனைதான். உங்கள் திட்டம் தோல்வியடைந்து விட்டது என்பதற்காக ஒடுங்கி போகாதீர்கள். களத்தில் துணிச்சலாக நிற்க பழகுங்கள். அனுபவங்களை சரியாக பயன்படுத்துங்கள். நின்று விளையாடுபவர்களைத்தான் களம் காப்பாற்றும். ஒதுங்கிக் கொள்பவர்களை அது பார்வையாளர் பகுதியில் உட்கார வைத்துவிடும். திட்டமிடுங்கள். திட்டம் பலிக்கவில்லை என்றால் அதை பலிக்க வைக்க வேறொரு திட்டத்தை உருவாக்குங்கள். களம் தரும் அனுபவம் நம்மை கட்டாயம் காப்பாற்றும். கவலைப்படாதீர்கள். இதோட இந்த பாகம் உண்டு முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு இன்னொரு பாகத்தில் நாளைக்கு பார்க்கலாம். பை.